அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா ஆசியுடன் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா ஆசியுடன் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் ப. வெங்கடேசன் பொதுமக்களை சந்தித்து தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்குமாறு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அம்மாவின் ஆட்சி அமைந்தால்தான் ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் அம்மா உணவகம், அம்மா குடிநீர், இலவச ஆடு மாடு, தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்க முடியும் என தெரிவித்தார். சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் தா. மகிழன்பன் புளியந்தோப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தென்னந்தோப்பு சின்னத்தில் தமக்கு வாக்களிக்கும்படியும், தமக்கு வாய்ப்பு வழங்கினால் குடிநீர், சாலை, கழிவுநீர் வடிகால், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முன்னுரிமையுடன் செய்து தருவதாக வேட்பாளர் தா. மகிழன்பன் உறுதியளித்தார். சின்னம்மா அவர்களால் எழும்பூர் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக தென்னந்தோப்பு சின்னத்திலே நான் போட்டியிடுகிறேன். இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் எனக்கு மிகவும் அறிமுகமான பகுதி. நான் இங்கே சேவை செய்திருக்கிறேன். 2 முறை மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். எனவே மக்களை நான் நன்கு அறிவேன். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் மக்களுடைய பேராதரவு எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது. அந்த வகையில் சின்னம்மா எந்த நம்பிக்கையோடு என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறார்களோ, சின்னம்மாவின் நம்பிக்கையை நான் பலப்படுத்துவேன். அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ச. ராஜ்குமார் திருமானூர் அடுத்த கரைவெட்டி பரதூர் கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கு குடியிருந்த பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அம்மா மற்றும் சின்னம்மா செய்த சாதனைகளை எடுத்துக் கூறி கழக வேட்பாளர் ச. ராஜ்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக தோழமை கட்சியான பசும்பொன் தேசிய கழக வேட்பாளர் சுபகண்ணன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவ திருமகனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த பெண்கள் வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்தும் மங்கள குளவையிட்டு உற்சாக வரவேற்பும் அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஆ. காளிமுத்து புதுவயல் வாரச்சந்தையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி தென்னந்தோப்பு சின்னத்துக்கு அவர் வாக்கு சேகரித்தார். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ச. ஏசாதுரை காமராஜர் காய்கறி சந்தையில் வியாபாரிகள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதேபோல் ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளிலும் கழக வேட்பாளர் ச. ஏசாதுரை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா ஆசியுடன் மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் மருத்துவர் க. பாலமுருகன் களம் காண்கிறார். இந்நிலையில் கழக வேட்பாளர் க. பாலமுருகன் அலங்காநல்லூர் பேரூராட்சி பகுதியில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.